ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு malathi சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு கப் கோதுமை மாவு வச்சு ஒரு ஜூஸியான ஸ்வீட் ரெசிபி பார்க்கலாம். அதுக்கு ஒரு 1/4 கப் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிருக்கு பதில் நீங்கள் ஒரு முட்டை கூட ஆட் பண்ணிக்கலாங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் சர்க்கரை எடுத்துக்கலாம். இது ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஒரு நிமிஷம் நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். தயிரும் சர்க்கரையும் நல்லா கரைஞ்சி வரணும். அப்போ தான் நம்மளுடைய ஸ்வீட் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு, நல்லா சாஃப்டாக வந்துருச்சு. இப்போ மாவு பார்த்துடலாம். இது போல் ஜல்லடை வச்சிடலாம். இதில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடர் எடுத்துருக்கேங்க. உங்கள்கிட்ட மில்க் பவுடர் இல்லைன்னா நல்லா திக்கான காய்ச்சின பாலாக யூஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா ஈவனாக ஜலிச்சு எடுத்துடலாம். ஜலிக்கும் போது மாவு பேக்கிங் சோடாவில் நல்லா உங்களுக்கு ஒன்று போல் வந்துடும். இப்போ பாருங்கள், நல்லா ஜலிச்சு எடுத்தாச்சு. இப்போ கை வச்சு நல்லா பிசைஞ்சிடலாம். உங்களுக்கு தண்ணி எதுவும் தேவைப்படாது. நம்ம தயிர் இருக்கிறதே கரெக்டாக இருக்கும். சப்போஸ் கெட்டியாக இருந்துச்சுன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லா காய்ச்சின பால் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துடலாம். சப்போஸ் தண்ணியாக இருந்துச்சுன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சாச்சு. கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். ஒரு 2 நிமிஷம் நல்லா கை வச்சு அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைஞ்சு எடுத்துடலாம். அப்போ உங்களுக்கு நல்லா சாஃப்டாக வந்துடும். ரொம்பவே ஈஸிங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பிக்னஸ் கூட ட்ரை பண்ணலாம். இப்போ நல்லா பிசைஞ்சு எடுத்துடலாம். இப்போ மாவு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும். இது இருக்கட்டும், நம்ம ஜீரா பார்த்துடலாம். ஒரு 1/2 கப் போல் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். 1/2 கப் சர்க்கரைக்கு 1 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா தண்ணி வந்து சர்க்கரை வந்து கரைஞ்சி வரட்டும். இப்போ பாகு எடுக்கணும்னு கிடையாது. நம்ம யூஸ்வலாக குலோப் ஜாமுனுக்குலாம் எப்படி சிரப் காய்ப்போமோ அதே போல் தான். இப்போ இது நல்லா கொதித்து வரட்டும். சர்க்கரை நல்லா கரைஞ்சி வந்திருக்கு. இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. லைட்டாக தொட்டு பார்த்திங்கன்னா ஒரு பிசு தன்மை வரணும். அவ்வளோதான். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. நம்மளுக்கு ஜீரா ரெடி ஆகிடுச்சு. இப்போ மாவு பார்த்துடலாம். மாவு பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ நம்ம சப்பாத்தி கட்டையில் திரட்டிடலாம். கொஞ்சமாக மாவு டஸ்ட் பண்ணிடுங்க. டஸ்ட் பண்ணிவிட்டு திரட்டி எடுத்துடலாம். லைட்டாக அழுத்தம் கொடுத்து திரட்டிடலாங்க. கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். உங்களுக்கு திரட்டும் போது சைட்லலாம் சேஃப் வரலன்னு பார்க்காதீங்க. நம்மலாம் கட் பண்ணி தான் எடுக்க போகிறோம். அதனால் உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்பில் வரலன்னு பார்க்காதீங்க. இப்போ நம்ம கத்தி வச்சு நல்லா சேஃபாக கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஓரங்களில் கட் பண்ணிடலாம். இப்போ ஓரங்களில் கட் பண்ண மாவெல்லாம் எடுத்துகிட்டு திரும்ப தேய்ச்சிக்கோங்க. இப்போ உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்புக்கு கட் பண்ணிக்கலாங்க. மாவு இந்தளவுக்கு இருக்கணும். ரொம்ப திக்காமல் இருக்கக்கூடாது, ரொம்ப தின்னாமல் இருக்கக்கூடாது. இப்போ ஆயிலில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். ஆயில் நல்லா சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சிம்மில் வச்சுருங்க. மிதமான தீயில் வச்சுருங்க. மிதமான தீயில் தான் பொரிச்சு எடுக்கணும். வேகமாக வச்சிங்கன்னா வெளியில் தான் வேகும், உள்ளுக்குள்ளே வெந்து வராது. ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுத்துடலாம். நல்லா செவந்து வரணும். அந்தளவுக்கு பொரிச்சிடலாம். லைட்டாக திருப்பி விட்டுருங்க. 2 பக்கமும் திருப்பி விட்டுக்கிட்டே இருங்க. உங்களுக்கு வெந்து வரும்போது நல்லா புஷ்ஷுன்னு வந்துடுங்க. நல்ல கலர் மாதிரி வரணும். அப்போ தான் நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும், பார்க்குறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ 2 பக்கமும் நல்லா வெந்து வந்திருக்கு. வெளியே எடுத்துடலாம். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் பாருங்கள், நல்ல ஒரு கோல்டன் கலரில் வரணும். அப்போ நம்ம ஜீராவில் ஊறும்போது நல்ல ஒரு கலர் கிடைக்குங்க உங்களுக்கு. இப்போ ஜீராவில் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். பொரிச்ச உடனே போட்டுருங்க. அந்த சூடோடு போட்டால் தான் உங்களுக்கு வந்து அந்த ஜீரா தண்ணி நல்லா சாஃப்டாக ஊறி வரும். ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். நம்மளுடைய ஸ்வீட்லாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். வாயில் வச்சதும் கரைஞ்சிரும். அந்தளவுக்கு நல்லா டேஸ்டியாகவும் ஜூஸியாகவும் இருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.